ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ ஒரு புது வீடியோ. இது ஒரு என்டிஎஸ் உடைய ஸ்பெஷல் வீடியோ. சரிங்களா? ஸ்பெஷல் வீடியோன்னு சொல்கிறதுக்கான ரீசன் இது ஃபஸ்ட் வீடியோ இந்த ஆண்டோடைய. சரிங்களா? இந்த வீடியோவில் உங்களுக்கு நிறைய அப்டேட்ஸ், நிறைய சர்ப்ரைஸ் எல்லாமே இந்த பதிவில் காத்துனுக்குது. முழுசாக இந்த பதிவை பாருங்கள். சரிங்களா? பதிவில் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய நண்பர்கள் வந்து பார்த்துன்னுக்குறீங்க. கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கானுக்கும் அதை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. சரிங்களா? அப்படி நீங்கள் பண்ணுறதுனால இலவச சப்ஸ்கிரிப்ஷன் வந்து நம்ம சேனலில் உங்களுக்கு தருவோம். சரிங்களா? அதாவது நிறைய சேனலில் ஜாயின் பட்டன் கிளிக் பண்ணி உங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவ் லைவ் அதெல்லாம் தராங்களே, அதெல்லாம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாவே உங்களுக்கு நம்ம சேனலில் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? முதல் அப்டேட்டுக்கு நம்ம நகரலாம். ஃபஸ்ட் அப்டேட்டு எஜுகேஷன் மினிஸ்டர்கிட்ட தான். அதாவது சிபிஎஸ்சி 12th எக்ஸாம் எல்லாமே பார்த்திங்கன்னா May 4th அன்றைக்கி ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. 13th June அன்றைக்கி முடிக்க போகிறாங்க. 13th Juneல அப்புறம் நீட் எக்ஸாம் பற்றி ஒரு அப்டேட் வேணும் இல்லையா, அதை பற்றியும் பார்த்துடலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கெலாம் எப்போ ஸ்டேட் போர்டு எக்ஸாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அடுத்த 10 நாளில், அதாவது இன்னிலேருந்து 10 நாளைக்குள்ளே நம்மளுடைய ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் வந்து டைம் டேபிள் வந்து ரிலீஸ் பண்ண போகிறதா வந்து நம்மளுடைய கல்வித்துறை அமைச்சரும் சொல்லியிருக்கிறாங்க, தமிழக கல்வித்துறை அமைச்சர். அதே போல் வந்து பீகார், வெஸ்ட் பெங்கால்லாம் வந்து January 4க்கு அப்புறம் வந்து ஸ்கூல்ஸில் வந்து ரீஓப்பன் பண்ணுறதா சொல்லியிருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் வந்து ஸ்கூல்ஸ் வந்து ஆஃப்டர் பொங்கல் அப்புறம் வந்து ஓப்பன் பண்ணுறதா ஒரு தகவல் வந்து வெளியே உள்ளது. சரிங்களா? அடுத்து நம்ம நீட் எக்ஸாம் பற்றி ஒரு அப்டேட்ஸ் பார்த்துடலாம். அதாவது நீட் எக்ஸாம், நீட் 2021 தான் எல்லாருக்கான ஒரு கேள்வி. அதாவது நீட் 2021 வந்து நான் ஒரு ப்ரிடிக்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். 13th June வந்து 12th எக்ஸாம் முடிஞ்சிச்சுன்னா அதுலேருந்து 45 நாள் கழித்து நீட் 2021 எக்ஸாம் வந்து நடக்க வாய்ப்பு இருக்குது. அதாவது ஆகஸ்ட் முதல் வாரத்தில் இல்லைனா வந்து ஜூலை இறுதி வாரத்தில் வந்து இந்த எக்ஸாம் வந்து நடைபெறும். சரிங்களா? ஏன் நான் சொல்கிறேன்னா, ஒரு எக்ஸாமுக்கு வந்து 45 days வந்து ரிவிஷன் டைம் வந்து தேவைப்படும். அதனால் இந்த கிராஷ் கோர்ஸ்ன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த நடத்துறதுக்காக இந்த நீட் 2021 வந்து இந்த தேதியில் வந்து நடைபெறலாம். ஆகஸ்ட் ஃபஸ்ட் வீக் இல்லைனா ஜூலை லாஸ்ட் வீக் வந்து நடக்கும். சரிங்களா? ஒன்லி ஃபார் ப்ரிடிக்ஷன் ஒன்லி. நான் வந்து எக்ஸாம் டேட்டை பேஸ் பண்ணி தான் இந்த ப்ரிடிக்ஷன் வந்து உங்களுக்கு தந்துனுக்கிறேன். சரிங்களா? அடுத்தது நம்ம தமிழ்நாட்டில் மெடிக்கல் கவுன்சிலிங் நடந்துருக்குது. செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் வந்து விட்டுட்டாங்க. அதில் நிறைய இடங்கள் வந்து காலியாக இருக்குது. அது என்னென்ன இடம்ன்றது பார்க்கலாம். அதாவது 2ஆம் கட்ட கலந்தாய்வு வருகிற January 4ஆம் தேதி தமிழக மாணவர்கள்லாம் அரசு பள்ளியில் மாணவர்கள் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, 7.5% ரிசர்வேஷன் கீழே அவங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து கவுன்சிலிங் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து ஜென்ரல் கவுன்சிலிங் வரும். அடுத்தது மேனேஜ்மெண்ட் கவுன்சிலிங்லாம் வந்து இருக்கும். இதில் டோட்டலாக வந்து 12 சீட்ஸ் வந்து வேக்கண்ட்டாக இருக்குது. 7.5% ரிசர்வேஷன் கீழே வந்தவங்களுக்கு மட்டும். மற்ற சீட்ஸ்லாம் 100க்கும் மேற்பட்ட சீட்ஸ் வந்து ஜென்ரல் கவுன்சிலிங்கில் இருக்குது. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் 941 சீட்ஸ் வந்து பிடிஎஸ் சீட்ஸ் வந்து கவர்மெண்ட் சீட்டே வந்து வேக்கன்சியாக இருக்குது. இந்த பிடிஎஸ் சீட்ஸ் வந்து கிடைக்காதவங்க இந்த செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் மூலிமா நீங்கள் கலந்துக்கின சீட்ஸ் வந்து நீங்கள் வாங்கிக்கோங்க. சரிங்களா? வாங்கிக்கோங்க மீன்ஸ் ஜாயின் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறேன். சரிங்களா? January 4ஆம் தேதி 9 மணிக்கு உங்களுக்கு கவுன்சிலிங் இருக்குது. 9 மணினா 8 மணிக்கு நீங்கள் கவுன்சிலிங் ஆளுக்கு போயிருங்க. நேரு ஸ்டேடியம்னு நினைக்கிறேன். அதை பற்றியான டீட்டெயில்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் தந்துக்கிறேன். அதே மாதிரி நம்மளுடைய டெலகிராம் பேஜ்லேயும் தந்துக்கிறேன். சரிங்களா? டெலகிராமில் நீங்கள் ஒன்றும் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ட்விட்டர்லேயும் நம்மளுடைய அக்கௌண்ட் இருக்குது, அங்கேயும் நம்மளை ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரிங்களா? அடுத்தது நம்ம சேனல்லேருந்து ஒரு சின்ன ஒரு அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு சொல்லிடுறேன். நம்ம சேனலில் ஃப்ரீயாக ஸ்டடி மெட்டீரியல்ஸ் உங்களுக்கு தரோம். ஸ்டடி மெட்டீரியல்னால் கவர்மெண்ட்டோடைய மெட்டீரியல்ஸ். அப்புறமேட்டு நிறைய ஃப்ரீ டெஸ்ட் குயிசஸ் எல்லாமே நடத்துகிறோம். ஃப்ரீ ஃபுல் டெஸ்ட் எல்லாமே நடத்துகிறோம். அதே மாதிரி ஃபாஸ்ட்லி டவுட் சால்விங், அதாவது உங்களுக்கான டவுட்ஸ் எல்லாமே கிளியர் பண்ணுறோம். நம்மளுடைய டெலகிராமில் லிங்க் கீழே கொடுத்துனுங்கிறேன். அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்கன்னா டெலகிராமில் உங்களுக்கு இலவச குயிஸ் நீங்கள் அட்டன் பண்ணலாம். டவுட் எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட நீங்கள் கேட்டு சால்வ் பண்ணிக்கலாம். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலுடைய அஃபிஷியல் பேஜ், ட்விட்டர் பேஜ் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கிறோம். அங்கே வந்து உங்களுடைய அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் மெசேஜ் எல்லாமே ட்விட்டரில் வந்து அறிவிப்போம்.
சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் ntsofficial.blogspot.com இந்த இணையதள முகவரியில் சிலபஸ், பிடிஎஃப்ஸ் அப்புறமே ஸ்டடி மெட்டீரியல்ஸ் எல்லாமே அங்கே நாங்கள் அப்லோட் பண்ணுறோம். சரியா? அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியதில் ஒன்றே ஒன்று, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வரைக்கும் நான் சொன்ன அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த அப்டேட்ஸ் எல்லாமே உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் தெரிஞ்சுக்கிட்டும் ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நான் நம்புகிறேன். நன்றி. மீண்டும் ஒரு முறை அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். சைனிங் ஆஃப் ஏசம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறந்துட்டேன் ஒன்றே ஒன்று, உங்களுடைய கருத்துக்கள் எல்லாமே கீழே கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. சரிங்களா? நன்றி.